Welcome to on board Vande Bharat Express. பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய வந்தே பாரத் இன்னாகுரல் ஜேர்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா August 31, 2024. இந்தியாவில் மொத்தம் 3 வந்தே பாரத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னாகரல் பண்ண போகிறாங்க. சாஃப்ரான் வந்தே பாரத் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீரட்லேருந்து லக்னோ வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து, அதாவது சென்னை எக்மோர் தான், பட் சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்னாகரல் பண்ணுறாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத். அண்ட் தேர்ட் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகக்கூடிய வந்தே பாரத். இந்த 3 வந்தே பாரத் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நம்ம பிரதமர் மோடி இன்னாகரல் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ ஹே கைஸ், நல்லா ஃப்ரெண்ட் வரும்னு எல்லாம் இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வந்தே பாரத், அதாவது இப்போ நான் எங்கே இருக்கேன்னே தெரிஞ்சிருக்கோம், சென்னை எக்மோரில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய வந்தே பாரத் இன்னாகரல் ஜேர்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வந்தே பாரத்தில் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய வந்தே பாரத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜேர்னி பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 11:10 கிட்ட ஆகுது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாஸ் பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ 1 o'clock பார்த்திங்கன்னா சென்னை எக்மோருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். பட் நான் ஃபுல் ஜேர்னி பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியல கொஞ்சம் நாளாகவே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என் பாடி டயர்ட் ஆகிடுச்சுன்னா நான் பாதியிலே கூட இறங்கிடுவேன் நான். சரி வாங்க, மிச்ச டீட்டெயில்ஸ்னால் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா இருக்கும். 5 or 6 ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்னு ஒரு என்வலப்பில் உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நான் பாஸ் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராகவே இருக்குது, உள்ளே பார்க்க நல்லா ஆரஞ்சு கலரில் பக்காவாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12:30 ஆகிடுச்சு. இன்னொரு ½ hour கிட்ட போட்டிருக்காங்க. பட் சென்ட்ரலில் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. இங்கே செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ சென்ட்ரலில் தான் பார்த்திங்கன்னா கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்குது. அண்ட் போக போக ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இருக்கும். சரி வாங்க, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் மிச்ச டீட்டெயில்ஸு அண்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:35க்கு சென்னை எக்மோர் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸை காமிச்சிட்டு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா போட் பண்ணிட்டோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் சூப்பராகவே இருக்குது, நல்லா சில்லுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் டிலேவாக தான் வந்துச்சு. 1:10க்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா 1:35 தான் வந்துச்சு. பட் பிரச்சனை இல்லை, இன்னாகரல் தானே, போக போக பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து தாம்பரம், விழுப்புரம், அப்படியே சொல்லிட்டு விருதாச்சலம், திருச்சின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா நின்று தான் போகும். ஸோ இன்னாகரல்னால மட்டும்தான் இந்த டைம் டேபிள். சரி வாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஏதாவது இன்னாகரல் ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ட்ரெயினை என்ஜாய் பண்ணுவோம் வாங்க. நம்மளுக்கு பாஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வெல்கம் ஆன் போர்ட் இந்தியாஸ் செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி ஃப்ளாக் ஆஃப் பண்ணுற மாதிரி. இதுதான் பார்த்திங்கன்னா பாஸ். அண்ட் ட்ரெயினையும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ டிபார்ச்சர் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் 3 பேருக்கு 3 வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 1 லிட்டர் ரெயில் நீர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ செம்ம ஒரு இனிஷியல் பிக்கப் இருக்குது ட்ரெயினுக்கு. ஆக்சிலரேஷன் பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வெல்கம் ஆன் போர்டுன்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு அப்போ அனுபவம் தெரியும். இதெல்லாம் யாராவது போகணும், யாரும் போகணும் மெயின். On left side. 2:08 நம்ம பார்த்தீங்கன்னா தாம்பரம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாப்பு எக்மோருக்கு அப்புறம் ஸோ தாம்பரம் தான். அண்ட் இதுக்கப்புறம் நான் போய் லஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன் நான். அண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாங்க இருக்குது. இத்தனைக்கும் இது இன்னாகரல் தான், அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் பார்க்கவும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் தான். ஸோ பார்ப்போம். இப்போ வரைக்கும் நல்லா அப்பப்போ பார்த்தீங்கன்னா 110 போகிறாங்க, அப்பப்போ 80 கம்மி பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்லோ இருக்குது. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீட் எடுத்து போவாங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னி இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னாகரல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இன்னாகரல் ஸ்பெஷல் மட்டும்தாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பன்னீர் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்பளம் கொடுத்துருக்காங்க, 2 குலாப் ஜாமுன், அப்புறம் 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் டப்பா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னாகரலில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினோட சின்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 02627 சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் இன்னாகரல் ஸ்பெஷல் தாங்க இந்த ட்ரெயினோட இது. அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது இன்னாகரல்னால தான் இந்த இது. கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 20627 சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தாங்க போகும். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கோச்சுக்குள்ளே ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் தாங்க இது. அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து கமர்ஷியல் ரனில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மார்னிங் பார்த்திங்கன்னா கிளம்பும், 5 மணிக்கு பார்த்திங்கன்னா கிளம்பும். அண்ட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து மதியம் பார்த்திங்கன்னா கிளம்பும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜேர்னி சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ செங்கல்பட்டுலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா
என்னென்ன கொடுக்குறாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் எந்தெந்த ஸ்டேஷன் என்னென்ன டைமிங் ரீச் ஆகுங்கிறதையும் பார்ப்போம். கரெக்டாக 3:40க்கு நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே விழுப்புரமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் ஏறவும் செய்வாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை தான். ஸோ நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஸோ எங்கே இறங்கலான்னு சொல்லி நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் ஃபுல் ஜர்னி நான் பண்ண போகிறது கிடையாது. என்ன போயிட்டோன்னா மறுபடியும் நம்மளுக்கு நாளைக்கு தான் ரிட்டர்ன் ஜர்னி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பவர் நேப் போட்டேன். ஏன்னா சுத்தமாக உடம்பு முடியலையா, செம்ம கோல்டாக இருக்குது எனக்கு. அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவர் நேப் மாதிரி ஒன்று போட்டேன் நான். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போ வரைக்கும் சூப்பராகவே தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. நம்ம விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆனோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டப்பாவில் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ குட் நம்பர் 1 மில்லட் ஸ்நாக்ஸ் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தே பாரத் ஸ்டிக்கரிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜோவர் ரிப்பன்ஸ்னு, அப்புறம் ஜோவர் பாப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு இங்கே தான் இருக்குது பாருங்கள், இன்னும் அள்ளி கொட்டியிருக்காங்க. ஸோ மில்லட் சிக்கி கடலை மிட்டாய், மில்லட் கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா பீனட் சிக்கி, ஸோ அதே மாதிரி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் போட்டோட ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, மேங்கோ ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்லட் பைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வந்தே பாரத்தில். இது வந்து இனாகுரல் ஸ்பெஷல் தான் இது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கைஸ் ஸ்நாக்ஸ்லாம் காலையில் போகலாம். காலையில்
இந்த சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோடைய ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கமர்ஷியல் ரனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1735 rupees ஆகும் நார்மல் இந்த சேர் கார் கோச்சில். அதே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3220 rupees பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்க்ளூடட், ஸ்நாக்ஸ் இன்க்ளூடட் அண்ட் வாட்டர் பாட்டில், நியூஸ் பேப்பர், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் தான். கேட்ரிங் எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணும்போது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் டின்னர் வேணுமா ஆர் வெஜ் வேணுமான்றதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் வந்து பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு காஃபி கிட்டு, டீ கிட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேப்பர், வாட்டர் பாட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேரு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட இது. ஸோ நம்ம வந்தே பாரத்தில் ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக லோக்கோ பைலட் கிட்ட பேசலாம் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ க்ளீனிங்லாம் போய்ட்டுருக்கு. அண்ட் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ உள்ளே வந்து கதை சாத்திக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் ஒன்று அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணால் சவுண்டு இருக்கும். ஸோ ஹேண்ட் ட்ரையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்குது. ஏர் ஃப்ரெஷ்னர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கமோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ரெஸ் ஃபார் ஃப்ளஷ். ஸோ நீங்கள் இங்கே அமுக்குனீங்கன்னா ஃப்ளஷ் ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெட் ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, க்ளீனாகவே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கிட்ட வரப்போகுது. ஸோ இப்போ வரைக்கும் க்ளீனாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஸோ இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் க்ளோசிங்கான ஒரு அலாம். இது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீசன்ஸ் தான். அண்ட் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா நல்லா 110 அடித்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கெல்லாம் நிற்காதீங்க. ஸோ நேராக உள்ளே போய் உட்காந்துக்கோங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து நிற்கணுன்னா இந்த சைடு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விண்டோவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஓப்பன் டோர்னு இருக்குது. பட் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி கீழே இறக்கறலாம் வச்சுக்காதீங்க. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூடு படுத்துறதுக்கு. ஸோ இதுதான் அந்த ட்ரூ குட். இதுதான் நம்ம ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸ் தான் இருக்குது. 1 2 3. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் எல்லாமே இருக்கும். வாட்டர் பாய்லரும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். இது எல்லா வந்தே பாரத்துலேயும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ இங்கே ஹாட் கேஸில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க சூடாக. அண்ட் இங்கே ஒரு ரேக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அட்டெண்டர் எல்லாமே இருக்காங்க. சூப்பர். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி ஒரு டிவி மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரைன்னு சொல்லி. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஓடுது, ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஓடுது. 107 ஏஎம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு நாகர்கோவில்னு போட்டிருக்கு. அண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் டோர்லாம் கிடையாது. இங்கே புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டோர்ஸ் தான். அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். ஸோ என்ன கோச் நம்பரு அண்ட் ஸ்பீடு அண்ட் ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலோட். ஸோ அந்த மாதிரி வார்னிங் சிக்னல்ஸ்லாம் வரும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் கை வச்சா அவ்வளோதான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. டிவி அண்ட் உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ எஸ் நம்ம வந்தே பாரத் அதாவது சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய சாஃப்ரான் வந்தே பாரத்தோடைய இன்டீரியர் அண்ட் நம்மளோட சீட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரே டேபிள். ஸோ ட்ரே டேபிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரே டேபிளுக்கான அந்த ஹோல்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் அந்த கோட்டு அதுக்கான ஒரு ஹூக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டு இது கிடையாது. பட் அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சன்ஷேடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட்டில் இந்த ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்லைனர் இருக்கும். இது வந்து இந்த சீட்டுக்கு, என்னோட சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாகவே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சாக்கெட் போடுற மாதிரியும் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாகவே தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி பார்ப்போம் ப்ரோ, ஒரு நாள் பார்ப்போம். ஓகே, நான் கால் பண்ணுறேன். பொன்மலையில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இறங்கிடுவேன். நான் தெரிஞ்சுக்கிறேன். முடிச்சிடலாமா வண்டியை? ஆனால் இந்த வண்டி போகிற வரைக்கும் அவனுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டான். அவன் பொன்மலை வண்ட திருநெல்வேலி டிவி கோசம் கொடுக்க மாட்டான். காவேரி கொள்ளிடு Doors open on right side. 6:08 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்னாகரலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையிலேருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். பட் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தானே. பட் ரெகுலராக கமர்ஷியல் ரனில் வரும்போது செம்மையாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஆகும். சென்னை டு திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 hours தான். இதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம மத்திய கிளம்புற திருநெல்வேலி வந்தே பாரத் எடுத்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 hours 50 minutes பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 20 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. நம்மளுக்கு காஃபி மட்டும்தான் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து மதுரைக்கு அப்புறம் தானா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மதுரையிலே இறங்கிடுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நான் சென்னைக்கு ரிட்டர்ன் வரது கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ பார்ப்போம். அண்ட் இன்னொரு 2 hours எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை போய் ரீச் ஆகும். ஸோ பார்ப்போம். நீங்கள் எடுங்க. சாப்பிடும்போது கரெக்டாக 7:15க்கு நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ், கூட்டுக்கு ஃபேமஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை தான். ஸோ நான் ஸ்டாப் ரன்னாக இருக்கும். சூப்பரான மியூசிக்கல் ட்ராக்ஸ் ஒன்றுலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த செக்ஷனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. அண்டு வாங்க ஏறிடலாம். நான் டோர் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க தெரியாது.
அண்ட் அவ்வளோதான் இங்கேருந்து இன்னொரு 1 hour தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:15 8:30 நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு மதுரை போய் ரீச் ஆகிடலாம். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு கரெக்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வந்தே பாரத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் மந்த் தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கோச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 78 சீட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த சிசி கோச்சில் 78 சீட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அட்லாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8:10க்குலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மதுரை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட்டோடைய வந்தே பாரத் இனாகரல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துச்சு. அதோட பேனர் தான் இது. ஸோ ஜேர்னி வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. சாஃப்ரான் வந்தே பாரத் 16 கார் வந்தே பாரத் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ரான் வந்தே பாரத் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி எண்டுக்கு வந்துச்சு. நான் ஃபுல் ஜேர்னி பண்ணல, நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் தான் வந்தேன். ஸோ இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. நான் போய் டக்குன்னு சாப்பிட்டு அடுத்தது பாண்டியன் போய் பிடிக்கணும். அன்ரிசர்வ்டு பாண்டியன்லாம் உங்களுக்கே தெரியும், தி மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் இந்த சதர்ன் ரயில்வேஸ்னால் பாண்டியன் தான் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை போய் பிடிக்கணும் சாப்பிட்டு டக்குன்னு போயிட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ரெகுலர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 2, அதாவது மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணணும்னா செப்டம்பர் 2லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலை. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாசிக் அண்ட் பரத் ப்ரோ 2 பேரும் தான் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் வந்து பரத் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு விவி இனாகரல் இவனுக்கும் அதே தான். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பராகவே பண்ணாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, அவங்க கவனித்த விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இனாகரல் ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம வருணா இருக்கட்டும், தம்பி யாஷிகா இருக்கட்டும். ட்ரெயின் என்ன தான் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிற விதம் தம்பி சொன்ன மாதிரி தான். ஃபுட் சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்போர்ட் க்ளீனிங்காக இருக்கட்டும், சர்வீஸ் எல்லாத்துலேயும் டாப் நாச்சாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே இருக்கும் வந்தே பாரத் பொறுத்த வரைக்கும். டைமிங் வைஸ் எல்லாமே பக்கா. ஏன்னா 5 மணிக்கு எடுத்து 1:50க்கு போகிறதா இருந்தால் மார்னிங் டைமில் வேறு லெவல் தான். பார்ப்போம், வண்டி சூப்பர். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த ஒரு சூப்பரான vlog முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.